பாட்டி வந்து காவேரி கிட்டே விஜய் கிட்டே இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி ரொம்ப பரவசம் அடைகிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, திடீர்னு நான் 7ஆம் மாதம் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாட்டி, இல்லை நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக வச்சு பூ முடிப்போம், அதுக்கப்புறம் தான் 9ஆம் மாதம் இல்லை 7ஆம் மாதம் நல்லா வந்து வளகாப்பு பெரிய லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி பாட்டி இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணுமேனோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. காவேரி வந்து என்ன திடீர்னு இப்படி வச்சுருக்காங்க பாட்டி அப்படின்னு என்ன காவேரி உனக்கு விருப்பம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாப்பாவுக்கு செய்கிறது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோடனே, சரி காவேரி அப்படி சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அடுத்து வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, சாரதாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு வைக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாங்க. ஏதாவது காவேரிக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகணும், வாங்கி எடுத்துகிட்டு போகணும், நம்ம எப்படி வெறும் கையோடு வீசிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கவலைப்படுறாங்க. சும்மா இந்த மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. யார் இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எப்பவும் போல் அழுதுக்கிறாங்க. ஒன்றை செய்ய சொல்லலை கங்கா, நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. சாரதா அதுக்கப்புறம் கங்கா அவங்க வீட்டில் எல்லாருமே, அதுக்கப்புறம் நிபின், அதுக்கப்புறம் நம்ம யமுனா எல்லாருமே வந்து போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு. இங்கே ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக அலங்கரித்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. காவேரி வந்து அவ்வளோ அழகாக நகையெல்லாம் போட்டு பக்காவை வந்து ரெடி பண்ணி கூட்டின்னு வராங்க. இதையெல்லாம் பார்த்து கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வயிறாக எரியுது. காவேரிக்கு வந்து வாழ்வை பற்றியா, இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கா, அவளுக்கு இருந்த நகையை பற்றி, அவள் கழுத்தில் எவ்வளோ நகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உன் மாமா ஒரு ஒட்டியானத்தை வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு ஒட்டியான கேட்டிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பேசிச்சு எல்லாரும் எப்படி பார்த்தீங்க, இப்போ பார்த்தியா காவேரி கழுத்தில் எவ்வளோ நகை கிடக்குதுன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் ஒரு பெரிய வாழ்க்கையாக நான் கேட்டேன், ஏதோ ஒரு ஒட்டியான கேட்டேன், அதுக்கு போய் அந்த பேச்சு பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா, ஆமாக்கா காவேரி என்ன வாழ்க்கை வாழ்கிறா, இந்த வீட்டை விற்கணும்னு சொன்னால் அதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, இவன் மட்டும் நல்லா வாழ்க்கை வாழணும், நம்ம மட்டும் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும்டி, நல்ல என்னண்டி இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து யமுனாவும் எப்பவும் போல காவேரி பற்றி புறம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரி பார்க்குறாரு. காவேரிக்கு வந்து அந்த நகையெல்லாம் வந்து சரிப்படுத்தி விடுறாரு. அவங்க கூடவே நிற்கிறாரு. உடனே காவேரிக்கு சொல்கிறாரு, என்ன காவேரி உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்றாங்க. ஏங்க இப்போ நலுங்கு வைக்கும்போது நீங்களும் எனக்கு நலுங்கு வைக்கணும், நீங்களும் எனக்கு வளையல் போடணும் சரியா அப்படின்னு சொன்னேன். சரி காவேரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அடுத்து ஒவ்வொருத்தராக நான் வந்து நலுங்கு வைக்க கூப்பிட்றாங்க. அப்போ வந்து கங்காவை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யமுனா எல்லாருமே ஒருத்தராக வச்சிட்ருக்காங்க. பாட்டி எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து விஜயோட சித்தி எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரி ரொம்ப வந்து பரவசம் அடைகிறாங்க. அடுத்து வந்து திடீர்னு காவேரிக்கு வந்து குழந்தை வந்து அப்படியே வயிற்றில் வந்து உலாவுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. விஜயை கூப்பிட்டு காதில் சொல்கிறாங்க, ஏங்க இந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்கும்போது வளையல் சத்தம் இங்கே இருக்க சத்தம்லாம் பாப்பா வந்து லைட்டாக வந்து மூவாரம் பதில் இருக்குங்க, நிஜமாக சொல்கிற காவேரி இப்போ போய் சொல்கிறேடி அப்படின்னோடனே, ஆமாங்க இப்போ தான் எனக்கு இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே விஜய் வந்து தன்னையும் மறந்து போகிறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ரூமுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது பாப்பான்னு சொல்லிட்டு, சரி அப்படின்றாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஃபோட்டோ, ஐயோ காவேரி நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னோட ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. பாட்டி இந்த சடங்கு நீங்கள் வைக்கிறீங்க, ஆனால் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது என் பொண்டாட்டியோட சாய்ஸ், ஏன்னா காவேரி விருப்பப்பட்ட பாட்டி, சரிடா அவள் விருப்பப்படி ஆகட்டும் அப்படின்னோடனே விஜயும் காவேரியும் வந்து அழகாக வந்து நின்றுக்கிட்டு போஸ் கொடுக்கறது, அப்படியே வந்து உட்காந்து போஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ வந்து போட்டு அப்படியே வந்து தள்ளுறாங்க. அவ்வளோ அளவு சூப்பராக வந்து செமையாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்காங்க ஆச்சரியப்படுறாங்க. என்னடி இது அப்படின்னோடனே, உனக்கு தெரியாதாக்கா இதுதான் ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க, இதை இவங்க சிம்பிளாக பண்ணுறாங்க, ஆனால் இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஷூட் நடத்திப்பாங்கக்கா, அதுதான் காவேரியும் பண்ணிகிட்ருக்கா, காசு இருக்க திமிருடி அதான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க கங்கா. எனக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் பேசிகிட்டு இருக்காங்க.